அனைவருக்கும் வணக்கம். உலக அறிவியலாளர்கள் சொல்லாத ஒரு மிகப்பெரிய கருத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். சுமார் 450 கோடி வருடங்களுக்கு முன்பு ஒரு நெருப்பு பந்தாக, ஒரு ஃபயர் பாலாக இருந்த நம்ம பூமி திடீர்னு எப்படி ஒரு வாட்டர் பிளானட்டாக 2 பங்கு நீராக இருக்கக்கூடிய ஒரு கோளாக மாறியது? இது எப்படி மாறியது அப்படிங்கிறதுக்கு உண்மையான அறிவியல் கூகுள்லேயே இருக்குது, எல்லாம் படித்து பார்த்துக்கலாம். ஆனால் இப்படி முட்டாள்தனமாக ஒரு கருத்தை எந்த ஒரு அடிப்படை அறிவியல் அறிவு இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அவ்வளவு கேவலமாக இது புரியப்பட்டு இத்தனை பேர்த்துக்கு சொல்லப்பட்டு அந்த வீடியோக்களை ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லோரும் இதைத்தான் நம்புவாங்க. எங்கேயோ இருந்து தண்ணி அடித்து கொழுந்து வந்தது அப்படின்ட்டு மிகப்பெரிய கதை, ராமாயணத்தை விட பெரிய கதையாக இருக்குது. பூமியில் தண்ணீர் எப்படி தோன்றுச்சுன்னா, சூரியன்லேருந்து பிச்சுக்கிட்டு வந்த பூமி தன்னை தானே சுற்றிட்டு இருக்கும் பொழுது, பூமி தட்டையாக தான் இருந்ததுக்கு மேல் பரப்பு இப்படி மேடு பள்ளங்களெல்லாம் கிடையாது. உருண்டையான பூமி முழுக்கமே தட்டையான பகுதியாக சுற்றும் பொழுது ஒரு லட்டு மாதிரி சின்ன சின்ன குண்டு குழிகள் இருக்கலாமே தவிர அது மிகப்பெரிய மலைகளெல்லாம் கிடையாது. உள்ளிருந்து இந்த எரிமலை குழம்பு வெளிப்பட்டு வெல்கணும், அது மூலமாக எரிமலைகள் உருவாகி அதிலிருந்து கேஸ் நீராவி கூட கலந்து தான் வருது. அதில் H2O தான் வல்கனோவில் பெரும்பகுதி இருக்குது, மீதி கேஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நம்ம அறிவியல் இருக்கிற உண்மை இது கூட தெரியாமல் எங்கேயோ விண்கல் மோதி அது தண்ணி எடுத்துகிட்டு மோதி அது மூலமாக பூமிக்கு தண்ணி வந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக கதையை இந்த வீடியோவில் விட்டுருக்காப்படி. சும்மா அறிவியல் சொல்லுதுன்னு போட்டு 4.5 மில்லியன் வருஷம், 5.5 மில்லியன் வருஷம், 10 மில்லியன் வருஷன்ட்டு நம்ம அறிவு கட்டாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. அது எப்போ தோன்றி இருந்தாலும் அப்போ அந்த பீச்சி அடிக்கக்கூடிய எரிமலை குழம்போடு சேர்ந்து தான் இந்த வாட்டர் வேப்பர் நீராவி அது உங்களுக்கு வெளிவந்தது. அது குளிர்ந்து நீராக மாறுது. அது தொடர்ந்து பல எரிமலைகள் வெளியிட்ட நீர் தான் பூமியிலிருந்தே தான் நீர் உற்பத்தி ஆகுதே தவிர வேலை எங்கேயும் வெளி கிரகத்திலிருந்தெல்லாம் உற்பத்தியான மாதிரி இந்த கட்டுக்கதைகளை அறியாமையில் போட்டிருக்கு. அப்படி அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு இப்போ பாருங்கள். நீர் அப்படிங்கிறதே நம்ம பூமியை சேர்ந்தது இல்லை, அதோடைய ஆரிஜின் நம்ம பூமி கிடையாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போது புல்லுருவிக இந்த விஷச்செடிகள் மாதிரி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே தீக்காக்காரனுகன்னு இருக்கானுங்க. இல்லாத கதைகளை பொய் புனை கதைகளை உருவாக்கி அந்த இந்து மதத்தை பழிக்கிறது அப்படின்னு ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டு பூரா கட்டுக்கதைகளை இவனுங்களாக கிளப்பி விடுவானுங்க. அந்த மாதிரி எவன் கிளப்பி விட்டதை படிச்சுட்டு இப்படி உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கு. அப்படி வாட்டர் ரிச் மினரல்ஸ் நிறையா இருந்திருக்கு. அப்போ அந்த நீர்த்தேவலைகள் கொண்ட வால் நட்சத்திரங்கள், எரிகற்கள் தொடர்ந்து பூமி மேலே மோத அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் நம்ம பூமிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. காதல விடல, கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல். வாட்டர் ரிச் மினரல்ஸ் நிறையா இருந்திருக்கு. அப்போ அந்த நீர்த்தேவலைகள் கொண்ட வால் நட்சத்திரங்கள், எரிகற்கள் தொடர்ந்து பூமி மேலே மோத அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் நம்ம பூமிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. இத்தனை காமெட்டு, இத்தனை வால் நட்சத்திரத்தை அத்தனையும் அடித்து தாங்குதுன்னா பூமி எப்பேற்பட்ட பூமியாக இருந்திருக்கணும். எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக உட்காந்துக்கிட்டு சர்வசாதாரணமாக இந்த வரட்டு கதைகளை எடுத்து விட்டுட்டுருக்குற. அப்படி சரி, கேட்குறவங்க தலையெழுத்து கேட்டு தானே ஆகணும். விண்கற்களில் நீர்த்தேவலைகள் அப்படின்னா அது ஒரு சின்ன அளவுலாம் கிடையாது. விண்கற்கள் அப்படிங்கிறது பெரிய பெரிய மலை அளவுலாம் இருந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் தொடர்ந்து நம்ம பூமி மேலே மோதுறதா. சும்மா சாதாரணமாக ஒரு அணுகுண்டை வெடித்து பார்க்குறோம், டெஸ்ட்டுக்காக வெடித்து பார்க்குறதே பூமியினுடைய அதிர்வை அந்த திசை வேகத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்குது இதே சயின்ஸு. அப்படின்னா இந்த மாதிரி மலை அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலா அளவுக்கு ஒரு பொருள் பூமி மேலே மோதியிருந்தால் பூமி நேரம் புளூட்டோவை தாண்டி போயிருந்துருக்கு. இப்படியே அடித்து தண்ணி உருவாகுதா இல்லையா, அது தாண்டியே போயிருந்துருக்கு, கடைசி கோளாக ஆகிருக்குமா இல்லையா. இந்த மாதிரி எவ்வளோ ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லாமல் இப்படி உட்காந்துக்கிட்டு சயின்ஸுங்கிறது முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் உண்மைன்ட்டு படித்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது மண்டைக்குள்ளே அறிவு இருக்குதுல்ல, அதை உபயோகப்படுத்தி சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இப்படி பார்த்தவங்களே ஏமாளி தானே. இந்த வீடியோவை 4.5 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்கன்னா பூரா முட்டாளாக்கப்பட்டார்களா இல்லையா. இந்த வீடியோ முழுக்கமே அறிவியலுக்கு புறம்பாக உளரப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. மிகப்பெரிய உளறல். சரி, நம்ம என்ன பண்ண முடியுது, ஒரு சாம்பிளுக்காக இப்படியெல்லாம் வீடியோக்கள் போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இது சாம்பிளுக்கு எடுத்து போட்டிருக்குறோம். இதுக்கு மேலே இல்லை, இந்த வீடியோவை பார்த்தோம்னா
நம்ம வந்து நம்முடைய அறிவு மழுங்கி போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அடுத்து இது போல முட்டாள்களுடைய பல வீடியோக்கள் இருக்குது. அதை ஒன்று எடுத்து நம்ம பார்ப்போம். நன்றி.